ஃப்ரான்ஸ்னாலே லக்ஸரி பிராண்ட்ஸ்க்கு பேர் போனது. அப்படிப்பட்ட லக்ஸரி பிராண்ட்ஸில் ஒன்றான கோகோ ஷானலோட ஃபவுண்டர் ஷானல் இறக்கும்போது அவங்க நாட்டில் கவர்மெண்ட் அவங்க ஸ்டேட் ஃபியூனல் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டாங்க. பட் கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கான காரணம் என்ன? கோகோ ஷானலோட நாசிகளுக்கு இருந்த சீக்ரெட்டான கனெக்ஷன் பற்றி தான். கோகோ ஷானல் 2ஆம் உலகப் போரோட உச்சத்தில் இருக்கும்போது நாசிகளோட கைகோர்த்து அவங்களுக்கு எதிராக இருந்த பல ஜூயிஷ் பிஸ்னஸை மூட ட்ரை பண்ணாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரிட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஃபேமஸான ஹோட்டலில் பாரிஸில் பல நாசிகள் தங்கியிருந்தாங்க. அவங்க கூட இவங்க சேர்ந்து பல பிஸ்னஸ் டீல்ஸ் பண்ணதாகவும் அதே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரோட இறுதியில் பார்த்தீங்கன்னா நாசிக்கிட்ட இருந்த உயரதிகாரிகளுக்கும் பிரிட்டனில் இருந்த வின்சென்ட் சர்ச்சிலுக்கும் நடுவில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துக்கு இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட ரொம்ப காலத்து ஃப்ரெண்டான லம்போரடி அப்படின்றவங்கள இட்டாலியில் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஜெர்மன்ஸ் கிட்ட பேசி அவங்க ஜெயிலேருந்து வெளியே கொண்டு அவங்க கையில் ஒரு லெட்டர் கொடுத்து வின்சென்ட் சர்ச்சுக்கிட்ட எப்படியே பாஸ் ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க லெட்டர் எடுத்துகிட்டு மெட்ரிட்டில் இருக்கிற யூகே எம்பசிக்குள்ளே போயிட்டு லெட்டர் கொடுத்துட்டு கோகோ ஷானல் ஒரு நாசி சிம்பத்தைசர், அவங்க நாசிக்காக வேலை பார்க்குற ஸ்பை அப்படி சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. உடனே என்ன பண்ண கோகோ ஷானல், ஐயோ அம்மா இது மேலே நம்ம வேலைக்கு ஆக சொல்லிட்டு தப்பிச்சு சுவிட்சர்லாந்து போயிடுறாங்க. இந்த லெட்டர் கிடச்சப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் முடிஞ்சப்புறமாகவும் பார்த்தீங்கன்னா கோகோ ஷானலுக்கு எதிராக ஃப்ரான்ஸில் பல கேஸுகள் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. இது மாதிரி அவங்க நாசி கூட சேர்ந்து பல வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவங்களும் சுவிட்சர்லாந்து தப்பிச்சு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்சென்ட் சர்ச்சிலோட நேரடி இன்ஃப்ளூயன்ஸ்னால பார்த்தீங்கன்னா கேஸ் தப்பிச்சிடுறாங்க. திரும்ப கோகோ ஷானல் ஃப்ரான்ஸுக்கு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறாங்க. அவங்க கம்பெனி பெரிய வேலை வளர்த்தாங்க. இப்போவும் இந்த கம்பெனி ஃபேமஸான கம்பெனி தான். அவங்க இறக்கும்போது அவங்க ஸ்டேட் ஃபியூனல் கொடுக்கலான்னு முடிவு எடுத்த உடனே ஃப்ரெஞ்ச் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க நாசி கிரிமினல் அவங்க நாசி ஸ்பையாக அந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக் டொமைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமான பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அவங்க ஸ்டேட் ஃபியூனல் கேன்சல் பண்ணிட்டாங்க.